நீங்கள் உசுத்துல் ஹசனால கிஸ் செக்ஷனில் ஜாயின் ஆகுன்ற ஆசையோடு வந்திருக்கிறீங்க. நாங்கள் இன்ஷால்ல இப்போ கொஞ்சம் விரிவாக நாங்கள் எங்கள்கிட்ட சிலபஸ் என்னன்றதை பார்ப்போம். இதில் வந்து பாருங்க, முதலாவது லெவல் 1 வரக்கொலே சின்ன பிள்ளைகள் 4 தொடக்கம் 6 வயசுன்னு இதில் போட்டிக்குது. 4லேருந்து அதாவது ஆனால் நாங்கள் 3.5 வயசுல இருந்தே நாங்கள் எடுப்போம். ஏண்டா 3.5 வயசு பிள்ளைகள் வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ஓதுறாங்க. 3.5 வயசு பிள்ளைகள் நிறைய பேர் ஓதுறாங்க. ஆனால் வந்து கட்டாயமாக இந்த 4, 5, 3.5 வயசு பிள்ளைகள்னு சொன்னால் கட்டாயமாக என்ன நடக்கணும்னு சொன்னால் அவங்க இந்த உம்மா உம்மா வந்து வீடியோக்கு பின்னால இருந்து புள்ளைய கைட் பண்ணணும். சரியா? அது அது வந்து இது கட்டாயமாக அப்படி செய்யும். அப்படி அவங்க உம்மாவா அப்போ எக்ரின்னு சொன்னால் நாங்கள் வந்து அவங்கள இது உள்ளுக்கு உள்வாங்குவோம். சரி, இதுட நாங்கள் சிலபஸை பார்ப்போம். சரியா? இதுட சிலபஸை நாங்கள் வந்து இதோடைய சிலபஸ் என்னன்றதை இதை பார்ப்போம். இதில் வந்து முதலாவது இப்போ 3.5 வயசு 4 வயசுன்னா அநேகமாக எங்கள்கிட்ட தான் ஃபஸ்ட் டெஸ்ட்டாக வருவாங்க. அவங்க வந்து அரபு எழுத்துக்களோட அறிமுகம் அப்படின்டா அலிஃப் பால் இருந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அலிஃப் பா தால் இருந்து பேசிக்ல இருந்தே சொல்லி கொடுக்கணும். எங்கள்கிட்ட வந்து ஆஹ், அரபு எழுத்துக்களோட அறிமுகத்திலிருந்தே நாங்கள் சொல்லுவோம். அதுக்கு வந்து எங்கள்கிட்ட 2 புக்கு இதில் போட்டிக்கிறது வந்து எங்களோட ஓன் சிலபஸ். நான் இப்போ அதை புக்கை நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணி காட்டுறேன். சரியா? நான் இதை எல்லாத்தையும் முடிச்சதுக்கு பின்னால் எங்களோட புக்ஸ் எல்லாம் காட்டுறேன். இது எங்களோட ஓன் சிலபஸ். நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இன்ஷால்லா பிடிஎஃப் அனுப்போம். நீங்கள் டைம் அதை புக்காக பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். சரி, துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1 இது. சரியா? இதில் இருக்கிற பார்ட் 2. அப்போ இந்த சின்ன பிள்ளைகளுக்கு பார்ட் 1 தான் கொடுப்போம். விளைஞ்சா சின்ன பிள்ளைகளுக்கு வந்து பார்ட் 1 தான் கொடுப்போம். துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1 தான் சின்ன பிள்ளைகளுக்கு கொடுப்போம். அப்போ இதோட சிலபஸ் வந்து 1 வருஷம். நீங்கள் 1 வருஷம்னு கூட மிச்சம் யோசிக்க வேணும். ஏன்னா இது சின்ன புள்ள, 4 வயசு புள்ள. விளைஞ்சா ஸ்கூலில் வந்து இன்னும் நேசரி 1 வருஷம் செய்கிறாங்க. கிரேட் 1லேருந்து 13 ஏன்னா சிலாக்கள் அப்படி வார. ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், சிலாக்கள் யோசிச்சுற வந்து இந்த 4 வயசு புள்ளைக்கு 2 மாதம் அந்த இங்கிலீஷ் கோர்ஸ் முடிக்கிற மாதிரி முடியும். அப்படி கஷ்டம். அந்த புள்ளோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிலபஸை போட்டிக்கிறோம். அப்போ நாங்கள் இதை 1 வருஷம், சில பிள்ளைகள் 1 வருஷம் 2 மாதம் அப்படி இதாகும். அப்போ இது முடிகிறத்தோடே துஹ்ஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 2 குடிப்போம். இதுல வந்து நாங்க எழுத்துக்களுடைய அந்த அதாவது எழுத்துக்களை புள்ளகள் பிடிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்துவோம் நாங்க. அதாவது எழுத்து அலிஃபுண்டா இது பாண்டா இது அலிஃபே பாவையும் சேர்த்து சில போல என்ன வருது அப்படின்னு சொல்லி எழுத்துக்களோட அறிமுகத்தை தான் மெயினா இந்த புக்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம். பார்ட் 2ல வந்து எழுத்துக்களை சேர்த்து சேர்த்து ஓதுறதோட எழுத்துக்களோட உச்சரிப்பு விளைஞ்சா இப்ப 28 எழுத்தீராண்டா இல்ல 17 மகாரிஜ் 17 இடங்கள் இருந்து வெளியாகும். மகாரிஜுல் ஹுரூப் 17 17 இடங்கள் இருந்து வெளியாகும். அப்ப அப்படி இருக்கக்கூடிய வந்து அந்த எழுத்துக்கள் உச்சரிப்பையே நாங்க ஓரளவு பார்ப்போம். இல்ல சின்ன பிள்ளைகள் தானே, ஓரளவு பார்ப்போம் நாங்க. அப்ப வந்து கிட்டத்தட்ட அப்ப லெவல் 1 சொல்றது வந்து 4 வயசுலேருந்து 6 வயசு தொஃபதுல் அத்ஃபால் பார்ட் 1 இது. இப்போ பார்ட் 2 வந்து தொஃபதுல் பார்ட் 2ன்றது லெவல் 2. ஆனால் இப்போ லெவல் 1 முடிச்சோன்னா ஒட்டாவா லெவல் 2க்கு இவங்க போவாங்க. அதுதான் தொஃபதுல் பார்ட் 1 முடிச்சிடத்தோட அவங்க என்ன செய்வாங்க, பார்ட் 2 சொன்னால் லெவல் 2 அது லெவல் 2 ஸ்டார்ட். சரியா? அதுலேயும் வந்து நாங்கள் இந்த விஷயம் எல்லாம் அப்போ கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முடிய போல மாஷா அல்லா குர்ஆனை இன்ஷால்லா சரளமாக ஓதுறதுக்குரிய ப்ராக்டிஸை நாங்கள் கொடுப்போம். விளைஞ்சா? சரியா? அப்ப இவங்க வந்து என்னண்டா, சரி 1 வருஷம் 6 மாதம் 1.5 வருஷத்துல வந்து குர்ஆன நல்ல அழகான முறையில இவங்களை வந்து ஓதுறதுக்குரிய எந்த லெவலுக்கு ஆக்குறது தான் எங்களோட நோக்கம். சரியா? அது மட்டுமா குர்ஆன் மட்டும் நடக்காது. அதோட இவங்களோட வயசுக்கு ஏற்றது போல சின்ன சின்ன துவாக்கள், உதாரணமாக வந்து சாப்பிடக்கூட பெரிய துவாக்கள் இல்லை, சின்ன பிள்ளை தானே, 4 வயசு 5 வயசு பிள்ளைகள் தானே, சாப்பிடக்குள்ள ஓதுறது, சாப்பிட்டு முடிஞ்சோன்னு ஓதுறது, யார் சரி கண்டா சலாம் சொல்றது, அதுக்கு பதில் சொல்றது, இது போல விஷயங்கள். அதே போல வந்து என்னன்னு சொன்னா நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா சின்ன சின்ன ஸ்டோரி, சின்ன சின்ன உம்மா அப்பாவோட இப்படித்தான் இருக்கணும், பாப்போட இப்படி சின்ன சின்ன அந்த பிள்ளைகள்கிட்ட வயசுக்கு ஏற்றது போல நாங்க வந்து என்ன செய்வோம்னு சொன்னா அது அந்த 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 ஸ்டோரி விஷயங்கள் பிள்ளையோட தர்பியாட விஷயங்களை பார்ப்போம். அதே போல வந்து இப்ப இன்றைக்கு என்ன மெயின் சப்ஜெக்ட் என்னன்னா, நாங்க சொல்லி கொடுக்குற விஷயத்த உம்மா அப்பாவுக்கு பாடங்களை சொல்லி கொடுக்கறது சில இடங்கள்ல சில பேரண்ட்ஸு கஷ்டம். அதுக்கு வந்து நாங்க இன்றைக்கு சொல்லி கொடுக்குற மூலியமா வந்து என்ன செய்வாங்க, பாடத்தை சொல்லி தருவாங்க. பாடத்தை சொல்லி தந்ததுக்கு பின்னால அந்த பாடத்தை வந்து நாங்க அந்த நான் சொன்னேன் தொஃபத்துல் அத்ஃபால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி ஈக்கின்னு சொல்லி அந்த பாடத்தை என்ன செய்வாங்கன்னா வீடியோ நாங்க அப்லோட் பண்ணி வச்சுப்போம் எங்களோட யூடியூப் சேனல்ல. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த புள்ளைகளுக்கு அந்த வீடியோவை கொஞ்சம் பார்த்து நீங்க பாடத்தை சொல்லி கொடுக்கணும் பேரண்ட்.
அப்போ உங்களுக்கு லேசி தானே, வீடியோ பார்த்தோன்னே டக்குன்னு வேலாமா இத்தனை பாடம்னு சொல்லி அதை உங்களுக்கு என்ன செய்யலும், உங்களுக்கும் என்ன செய்யும், பேரண்ட்ஸுக்கும் வந்து அந்த வீடியோ அந்த 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 அடுத்த ஒரு நாளோட பாடமும் மீக்கும். இப்போ பாடத்தை டக்குன்னு பார்த்து பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது. ஏன்னா சில பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த பாடங்கள் சொல்லி கொடுக்க தெரியா அப்படி நிலைமை அடைகிறதுனால கொஞ்சம் வீடியோக்களை போட்டு காட்டி சொல்லி கொடுக்கறதுனால அடுத்த நாளுடைய பாடங்கள் வந்து நாங்கள் வீடியோ மூலமாக அது யூடியூப்ல லிங்க் மூலமாக நாங்கள் இன்ஷால்லா தருவோம். சரிதான், இதுதான் லெவல் 1 உடைய சிலபஸ். இப்போ கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு, சட்டில் லெவல் 1 உடைய சிலபஸ் எல்லாருக்கும் விளங்கிச்சான்னு சரி கொஞ்சம் சொல்லுங்களே. விளைஞ்சா லெவல் 1 உடைய சிலபஸ் வந்து அவங்களுக்கு இப்போ விளைஞ்சா இப்போ லெவல் 1ன்றது இத்தான். சரியா, இதில் வந்து இப்போ இது இப்படி தான் இல்லை, லெவல் 1 ஸ்டார்ட் ஆகினாலும் லெவல் 1ஓட சேர்த்து லெவல் 2 மீக்குது. விளைஞ்சா ஏன்டா துஃபுர் துஃபால் பார்ட் 1ன்றது லெவல் 1, பார்ட் 2ன்றது லெவல் 2. சரி, அவங்க அப்படியே லெவல் 2வையும் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. சரி, இப்போ லெவல் 2வை நாங்கள் பார்ப்போம். சரி, லெவல் 2 ஏன்டா இதில் வந்து செலாக்கள் வந்து லெவல் 1க்கு வருவாங்க, இன்னும் சிலாக்கள் லெவல் 2க்கு வருவாங்க. அப்ப இதுல யார் உள்வாங்க படுவாங்க, லெவல் 1 எங்கள்கிட்ட முடிக்கிறாங்க ஓட்டோவா, லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2 அப்புறம் லெவல் 3 போவாங்க. சரியா, சிலாக்கள் வந்து லெவல் 1க்கு வராம லெவல் 2கே ஜாயின் ஆவாங்க. இவங்க யாருன்னு சொன்னா ஒன்று வந்து கொஞ்சம் அவங்களுக்கு கிரேட் 1 கிரேட் 2 வைப்பாங்க. கிரேட் 1 கிரேட் 2ல வைப்பாங்க. இதுல வந்து அப்ப ஏற்கனவே எங்கேயாவது ஓதி தீப்பாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு குர்ஆன பிரட்டி ஓதுங்கன்னு சொன்னா சரளமா ஓத மாட்டாங்க. ஆனா பேசிக்ல இருந்து அலிஃப் பால இப்ப லெவல் 1 புள்ளால் 4.5 வயசுக்கு சொல்லி கொடுத்தோம், அப்படி சொல்லி கொடுக்க தேவையில்ல. இப்படியானவங்க தான் நிறைய பேர் வருவாங்க. இப்ப இவங்களுக்கு நாங்க வந்து என்ன செய்ய முடியும் சொன்னா, இவங்கள்ட்ட சில பேர் என்ன இவங்களுக்கு தொஃபத்துல பார்ட் 2 கொடுக்கும், பார்ட் 1 கொடுக்க மாட்டோம். வேணா பார்ட் ஒன்று கொஞ்சம் அட்வான்ஸாக தான் போட்டிக்குது, பேசிக் கொஞ்சம் புடிபட்டு இல்லாதாக்களுக்கும் அதை பொட்டிச்சு கொண்டு போயிடும். அப்போ இவங்க வந்து இவங்களுக்கு 6 மாதம் சிலபஸ் போட்டிக்கணும். அந்த 6 மாதம் வந்து இப்போ இவங்க கொஞ்சம் பேசிக் நல்லா புடிபட்டிருந்தா மோன்லி மாத பார்த்துட்டு அவங்கள 4 மாதத்துல முடிக்க வைப்பாங்க. சரி, அதை விட நல்லா இருந்தால் 3 மாதத்துல முடிக்க வைப்பாங்க. ஏன்டா இவங்க குர்ஆனை பெருட்டினோடனே குர்ஆனை சரளமாக ஓத கஷ்டம்னா பேசிக் இங்கேயோ ஓட்டாயிக்குது, அதுக்குன்னு சொல்லி ஃபெஸ்ட்லி இந்த மாதிரி போவே மேலாம் விளைஞ்சா. ஆனாலும் தொஃப்சிலத் பார்ட் 2ன்னு சொல்லி நாங்கள் ஒரு இது நான் இன்ஷால்ல இப்போ புக் எல்லாம் காட்டுவேன்னா உங்களுக்கு காட்டக்குள்ள உங்களுக்கு விளங்கும் பார்ட் 1 புக் எப்படிக்கு பார்ட் 2 எப்படிக்குன்னு சொல்லி. சரியா, அதே போல வந்து இப்போ இவங்க வந்து நான் பார்ட் பொதுவாக லெவல் 2க்கு வாராக்கள் வந்து கிரேட் 2 கிரேட் 3யும் இருப்பாங்க. சரியா, அப்படியே நாக்கள் இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் வந்து சின்ன புள்ளலை விட கொஞ்சம் கொஞ்சம் அதை விட துவாக்கள், இப்போ அந்த வீட்டுக்கு போகக்கொள்ளே வீட்டுக்கு வரக்கொள்ளே பாத்ரூம் போகக்கொள்ளே அப்படி கொஞ்சம் அட்வான்ஸான துவாக்கள், தூங்கக்கொள்ளே ஓதுற துவாக்கள் 2 3 துவாக்களுக்கு இதெல்லாத்தையும் பாடமாக கொடுக்குற. அதோட வந்து ஒழுக்கங்கள், சாப்பாட்டுடைய ஒழுக்கங்கள், தூக்கத்துடைய ஒழுக்கங்கள். சரியா, அந்த ஒழுக்கங்களே நாங்கள் வந்து இவங்களுக்கு அதோட ஸ்டோரிஸ் இவங்களோட பாஷையில வந்து இவங்களுக்கு ஏற்றது போல சின்ன பிள்ளைகளோட கொஞ்சம் அட்வான்ஸா இவங்களுக்கு வந்து அஹ், என்னன்னு சொன்னா இந்த ஸ்டோரிஸும் அதே நேரம் சின்ன சின்ன சூறாக்கள், சின்ன சூறாக்கள் கூட அலம் தரக்கு ஃபகீர சூறாக்களை ஹிஃபிஸ் பண்றதுக்கு சுன்னிய செய்யண்டா அவங்க அந்த இதுலிப்பாங்களே, அதே போல அவங்களுக்கும் அப்படி சின்ன பாடமாக்குறது, சின்ன துவாக்களை மனனம் செய்யறதுக்குரிய எல்லா பயிற்சியும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதை பண்ணுவோம். ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இவங்களுக்கும் வந்து அடுத்த நாளுடைய பாடத்தை வந்து வீடியோ மூலமாகவும் நாங்கள் சொல்லுவோம். சரி, இப்போ சொல்லுங்களேன், இதுதான் லெவல் 2 சுருக்கமான விஷயம். உங்களுக்கு நான் விளங்கிக்கும் லெவல் 1 நான் விளங்கப்படுத்துறதுனால இப்போ உங்களுக்கு சொல்ல போல விளங்கி கொண்டு போறேன். லெவல் 2 விஷயம் எல்லாம் விளங்கிச்சான்னு சொல்லுங்க, நான் அடுத்த லெவல் 3க்கு நான் போறேன். அப்ப இன்ஷால்லா 6 மாசமாக கூட இன்ஷால்லா 6 மாசத்துல 6 மாசம் அது நான் ஏற்கனவே சில புள்ள 4 மாசத்துல, சில புள்ள 3 மாசத்துல, 6 மாசம் மேக்சிமம் 6 மாசமாக கூட இன்ஷால்லா குரான நல்ல முறையில ஓதுற நிலைமைக்கு இவங்க இன்ஷால்லா வருவாங்க. சரி, அதோட அடுத்த இது குரான சப்ஜெக்ட் போறதோட மற்ற மார்க்க விஷயங்களும் இன்ஷால்லா நாங்க சொல்லி கொடுப்போம். சரிதானே. அடுத்த வந்து லெவல் 3. இதுல வந்து லெவல் 3ன்னு சொன்னா நல்லா நினைச்சோம் ஒன்று வந்து லெவல் 1ஐயும் லெவல் 2ஐயும் பூர்த்தி செஞ்ச மாணவர்கள். நான் சொன்னேன் 4 வயசுல வந்து அவங்க லெவல் 1ஐயும் கம்ப்ளீட் பண்ணி லெவல் 2ஐயும் அல்லது லெவல் 2க்கு வந்திருப்பாங்க. அவங்க நான் இதுக்கு முன்னால சொன்ன லெவல் 2க்கு வந்தோடனே லெவல் 2ஐ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த இந்த மாணவர்கள் தான் இந்த சிலபஸ்ல வழிநடத்தப்படுவாங்க. இது வந்து குர்ஆனை வந்து சரளமா ஓதுறதுக்குரிய பயிற்சி. இப்போ குர்ஆனை ஓதுவாங்க கொஞ்சம் எழுத்து கூட்டி கூட்டி. குர்ஆன் உதாரணத்துக்கு வந்து உலாஇக அலா அப்ப அப்படியே ஓதுறல குர்ஆன். குர்ஆன்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு வந்து தமிழ் வாசிக்கிறான்னு சொன்னா அவ உன் கடைக்கு அப்படி வாசிச்சிடலே, அப்படி வாசிச்சிருவா. அப்ப அவன் வாசிச்சோணும் அவன் கடைக்கு போனான்,
அதே போல குர்ஆன்ன்றது வந்து உலாயிக அலா ஹுதம் மிர் ரப்பிஹிம் வ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். நான் என்ன சொல்றேன்டா, இப்ப லெவல் 1 லெவல் 2 முடிகிறதோட குர்ஆன் ஓதுவாங்க. ஆனா கொஞ்சம் யோசிச்சு யோசிச்சு ஓதுவாங்க, எழுத்துக்கள் உச்சரிப்பு போதாமிக்கும். இந்த லெவல்ல வந்து குர்ஆனை சரளமாக ஓதுறதுக்குரிய பயிற்சி தான் நடக்கும். அப்ப இவங்களுக்கு எப்படி பயிற்சி நடக்கும்டா, சூரா பக்கரா, சரியா, சூரா பக்கரா நாங்க வந்து இது நல்லா நினைவச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு பக்கம், ரெண்டு பக்கம், மூணு பக்கம் ஓதி முழு குர்ஆனை அப்படி சிலபஸ் இல்ல. இதுல நாங்க வந்து ஒரு 6 வரி 7 வரியை நாங்க கொடுப்போம். 7 வரியை மூலியமா பாடம் பாட இப்ப இந்த இந்த பாடம்டா அடுத்த நாள் பாடத்தை சொல்லி கொடுப்பாங்க. இதே நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த 6 வரி வீடியோவா இருக்கும். இந்த வீடியோவை குறைஞ்சது 10 டிப்ஸ் சரி பார்க்கணும் விளைஞ்சா. இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 10 டிப்ஸ் சரி பார்த்து என்ன செய்யணும்னு சொன்னா இந்த புள்ள பாடத்தை நல்லா கொண்டு வரணும். இப்படி வந்து இந்த அலிஃப்லாமீமை முடிச்சு சகூலுவை முடிச்சு தில்கர் சுலா கிட்டத்தட்ட 8 பக்கம் மீக்குது. சூரா பக்கரா 8 பக்கம் முடியக்குள்ளே குரான்ல இப்ப இந்த சூரா பக்கராட முழு பிராக்டிஸ் முடிஞ்சான்னு சொன்னா அழகா குர்ஆன் ஓதுவாங்க. ஆனா அந்த நேரத்துல வந்து இவங்களுக்கு அம்மா தபாரக்கிறது ஹிஃப்ஸ் பண்றதுக்குரிய கைடன்ஸை மூலியமா கொடுப்பாங்க. அங்கல சூரா பக்கராட அந்த பாத்தோதுற பயிற்சி போகும். அதோட எழுத்துக்கள் உச்சரிப்பையும் கவனிப்பாங்க. இங்கல அம்மா தபாரகள் அது ஹிஃபுடைய இது போகும், பயிற்சி இது ஹிஃபுடைய பாடம் போகும். அது புள்ளாட கையில தான் இருக்கு. சில புறால் அம்மா ஜூஸை மட்டும் முடிப்பாங்க. சில புள்ள அம்மையை முடிச்சு தபாரகளை வந்து கஷ்டம் இல்லை. ஏன்னா ஹிஃபுன்னு சொல்றது மூலியமான கையில இல்லை. அந்தந்த பேரண்ட்ஸ்டே புள்ளாட கையில தான் இருக்குது பாடமாக்குறது. அதோட வந்து இவங்க கொஞ்சம் பெரிய புள்ளைகள், 4ஆம் ஆண்டு மீட்பாங்க, 5ஆம் ஆண்டு மீட்பாங்க, கிரேட் 4 கிரேட் 5 கிரேட் 6 கிரேட் 7 கிரேட் 8 மீட்பாங்க. இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அட்வான்ஸான இஸ்லாமிக், அதாவது அகீதாவுடைய விஷயங்கள், நபிமார்களுடைய வரலாறு, சஹாபாக்களுடைய வரலாறு, குறிப்பா தஜ்ஜீதுடைய இல்ஹார் எஃபாவுடைய சட்டம், இதெல்லாம் வந்து நோட்ஸாக கொடுப்பாங்க. தொழுகட விஷயங்கள் தொழுகட விஷயம் கிரேட் 3க்கு மேல உள்ள எல்லாருக்கும் அது அத்தையாத் பாடமாக்குறது, வஜ்ஜஹத்து, தொழுகட ஷர்த்து, ஃபர்து எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அதெல்லாத்தையும் வந்து மௌலிமாக்கள் அழகாக கொண்டு போவாங்க. சரியா, இத்தான் லெவல் 3 உடைய இது. இவங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி வீடியோக்களும் இது போட்டுப்படும். சரியா, இப்போ உங்களுக்கு லெவல் 3 விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். லெவல் 3 சப்ஜெக்ட் எல்லாம் விளைஞ்சா சரி. லெவல் 3 முடிச்சா லெவல் 4 சொல்றது ஹிஃபுல். சரியா, அப்ப ஹிஃபுஸும் எங்கள்கிட்ட ஈக்குது. சரியா, ஆனா ஹிஃபுஸ்ன்றது சரியான மட்டும் ஹிஸ்ட்ரிக்கு ஆகிக்கும். ஏன்டா அது வந்து தஹஜத்துல இருந்தே பாடத்துக்கு வரணும். பாடத்துக்கு எழும்ப ஒரு நாளைக்கு கிழமையில 5 நாள் நடக்கும். சுபகுல 1 ஹவர் நடக்கும். ஸ்கூலுக்கு போகாட்டி 4:30 5:30 மட்டும் நடக்கும். 5:45 6 மணி மட்டும். அதுக்கு பின்னால் மகரிப் நடக்கும். இது வந்து அது வேற ஒரு செக்ஷன். இது வந்து நாங்கள் மிச்சம் மிஸ்டேக் பண்ணி இன்டர்வியூ பண்ணி புள்ளகளை இந்த ரூல்ஸுக்கு எல்லாம் எக்ரி ஆகணும்னு சொன்ன மாதிரி தான் ஹிவ்ஸுக்கு எடுப்போம் வந்து நாங்கள். அதனால வந்து ஹிவ்ஸுடைய செக்ஷன் இந்த இடத்துல நான் பேசல. சரியா, அப்படி நான் இப்படி ஹிவ்ஸும் ஈக்குதுன்றதை நீங்கள் விளங்கிக்கோங்க. சொத்துலாஸ்னால வந்து ஹிவ்ஸ் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் ஈக்குறாங்கன்றத இப்போ ஆல்ரெடி அவங்க வந்து இது பண்ணி கொண்டு தான் ஈக்குறாங்க, செஞ்சு கொண்டு தான் ஈக்குறாங்க. அதுக்கு ஏற்ற நல்ல டேலண்டான மௌலிமாக்களும் ஈக்குறாங்கன்றத விளையுங்க. அடுத்தது வந்து அல்ஹம்துலில்லாஹ் எங்கள்கிட்ட இந்த முஅல்லிமாக்கள், சரியா, முஅல்லிமாக்கள் வந்து நல்லா தேர்ச்சி பெற்ற, அதாவது நல்ல குவாலிஃபைடான, நல்ல அந்த பிள்ளைகளுடைய பாஷையில நல்ல எல்லா சப்ஜெக்டையும், நான் ஏற்கனவே சொன்னது போல குர்ஆன சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, அதோடு சேர்த்து எல்லா சப்ஜெக்டையும் இன்ஷால்லா கவர் பண்ணுவோம். சரி, இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல நான் உங்களுக்கு எங்களோட புக்குகளை கொஞ்சம் நான் காட்டிட்டு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஒரு சில ஃபீட்பேக்கையும் நான் உங்களுக்கு இப்போ போட்டு காட்டுறேன். சரியா, இதுல வந்து பாருங்க, இது வந்து லெவல் 3க்கு கொடுக்க நான் எல்லா லெவல் 1 லெவல் 2 எல்லா புக்ஸையும் நான் காட்டுறேன். நீங்க லெவல் 1ண்டா லெவல் 1க்குரிய சில புக்ஸ் இருக்குது. ஒரு புக்குன்னு வராது, என்ன 3 புக்ஸ் வரும். அதை வந்து இது பண்ண லெவல் 3னா லெவல் 3க்கு புக்ஸ் இருக்குது. நான் இப்போ எல்லாத்தையும் காட்டுறேன். இது வந்து லெவல் 3 புள்ளாளுக்கு கொடுக்கக்கூடிய ஹதீஸ் புக் இல்லைங்களா. இது வந்து லெவல் 3 புள்ளாளுக்கு கொடுக்க ஹதீஸ் புக். இதை சும்மா நான் காட்டுறேன் பாருங்க. சும்மா நான் இப்படி காட்டுறேன். ஒவ்வொரு புக்ஸாக காட்டணும். நேரம் இல்லாதனால சும்மா காட்டு. இது வந்து லெவல் 3க்கு கொடுக்கக்கூடிய ஹதீஸ் புக். அடுத்தது வந்து இது வந்து லெவல் 1. நான் சொன்னேன் சின்ன புள்ள 4 வயசு 3.5 வயசு புள்ளவளுக்கு எழுதுறதுக்கான எழுத்துக்கள்ல எழுதுறதுக்காக வேண்டி அந்த ரைட்டிங் புக் இது விளைஞ்சா. இந்த இது அலிஃபிக்கு இந்த அலிஃபை வந்து அவங்க எழுதணும் விளைஞ்சா. அலிஃபை வந்து எழுதணும். சரியா, பா ஈக்குது பாவை வந்து
இதாக்கணும் சரியா. தாய்க்கு இது வந்து தாவை வந்து இது பண்ணணும். வேணாச்சா இத்தான் வந்து இந்த இத புக். சரியா. பாருங்க இது வந்து இது புக்கை காட்டுறேன் சரியா. அடுத்தது வந்து இந்த அடுத்த நான் சொன்னேன் தொஃபுத்துல் அத்ஃபால் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லி இது வந்து பார்ட் 1 புக் விளைஞ்சா தொஃபுத்துல் அத்ஃபால் பார்ட் 1 சரியா. இதுல பாருங்க இது அலிஃபி இது வந்து மிச்சம் விரிவா தான் போட்டிக்குது பாருங்க. ஃபர்ஸ்ட் அலிஃபை போட்டிக்குது, அப்புறம் பாவை போட்டு, அப்போ அலிஃபையும் பாயம் சேர்த்து போட்டிக்குது, அப்புறம் தா. அது வந்து சின்ன புள்ள இது கொஞ்சம் கொஞ்சமா பாடம் போகும். நான் சொன்னேன் தொஃபுத்துல் அத்ஃபால் பார்ட் 1ன்னு சொல்லி சின்ன புள்ளைகளுக்குரிய இது சிலபஸ். இது எங்களோட ஓன் நல்லா விளைவிக்கோங்க. இது வந்து எங்களோட எந்த சிலபஸையும் கொப்பி பண்ணில்ல. அல்ஹம்துலில்லாஹ் உஸ்துதுல்லாஸ்னா நான் வெப்சைட்டை நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு மேலே நடக்குது. கிட்டத்தட்ட 10,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே எங்கள் எல்லா செக்ஷன் கிட்ஸுடைய செக்ஷன், தஃப்சீர், ஃபிக்ஹ், ஹதீஸ், நிறைய லேடிஸுக்கு பெரியங்களுக்கு வேறையா எல்லாத்துக்கும் 10,000த்துக்கும் மேலே ஸ்டூடெண்ட்ஸ் ஓதிக்கிறாங்க. இப்போ கிட்டத்தட்ட கிட் செக்ஷனில் மட்டும் கிட்டத்தட்ட 800 1000 ஸ்டூடெண்ட்ஸ் ஓதி கொண்டிருக்கிறாங்க சரியா. அப்போ இதுதான் வந்து இந்த சிலபஸ் சரியா. துஃபல் பார்ட் 1 இது சரியா. இதுல கிட்டத்தட்ட 57 பேஜஸ் இருக்குது சரியா. அடுத்து வந்து பார்ட் 2 நான் இப்ப காட்டுறேன். சரியா. இத்தனை நான் சொன்ன லெவல் 2க்கு கொடுக்கறது இதுதான் தஃபதுல் அத்ஃபால் பார்ட் 2 லஞ்சா. இதுதான் பார்ட் 2. இதுல வந்து கொஞ்சம் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு மாதிரி இல்லாம கொஞ்சம் அட்வான்ஸா தான் போட்டிக்கும். ஆனாலும் பேசிக்ல இருந்து போட்டிக்கும். ஏண்டா நிறைய பேர் வந்து லெவல் 2ல உள்ள ஆக்கள் ஜாயின் ஆகுற அவங்க வந்து ஆலிஃப் ஆரம்பத்தில் இந்த ஓதியும் இருக்கிறாங்க, ஆனால் குர்ஆன் ஓதையும் தெரியும். அப்போ அதனால தான் அவங்களுக்காக ஸ்பெஷலாக உருவாக்கப்பட்ட சிலபஸ் தான் இது லெவல் 2. இப்போ லெவல் 1 புள்ளான்னு லெவல் 1 முடிச்சுட்டு லெவல் 2 பார்ட் 1 முடிச்சுட்டு பார்ட் 2 ஓதணும். இதான் அந்த சிலபஸ். உங்களுக்கு விளங்கு நினைக்கிறேன். ஸ்க்ரீன்ல பாருங்க சரியா. அடுத்து வந்து இது வந்து சின்ன புள்ளைகள் எல்லாருக்கும் கொடுக்குற துவா புக். சின்ன புள்ளைகளுக்கும் தான் பெரியாக்களுக்கும் தான். இது வந்து எங்களோட துவா புக். இதை பாருங்க. இது இது துவா புக். இதெல்லாம் உஸ்துல் ஹசனோட ஓன் சிலபஸ் இருக்குது. இது வந்து லெவல் 3 புள்ளைகளுடைய தஜ்வீத் புக். இது தஜ்வீத். இதை நாங்கள் பிடிஎஃப் நீங்கள் அனுப்பினா இதை நீங்கள் புக்காக பிரிண்ட் எடுக்கலும் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் அழியும் அதில் பிரிண்ட் பண்ணி தருவாங்க. இதை வச்சு தான் நீங்கள் ஓதணும். சரிதானே. அது இல்லாமல் வந்து நாங்கள் அமல் சார்ட்டும் நாங்கள் கொடுப்போம் சரியா. தொழுகையோட விஷயம் அது வந்து கிரேட் 3க்கு உள்ளாக்களுக்கு வேற, கிரேட் 3க்கு கீழ் உள்ளாக்களுக்கு வேற, கிரேட் 3க்கு மேல் உள்ளாக்களுக்கு வேற. கிரேட் 3க்கு மேல் உள்ள தொழுகை நேரம் எல்லாம் அமல் சாட்டை ஊற கலவை மோல்லிமாக்கள் எடுப்பாங்க. அதில் தொழுகை நேரங்கள் கிரேட் 3க்கு மேல் உள்ளாக்கள், அதாவது கிரேட் 3 கிரேட் 4க்கு தொழுகை நேரங்களிக்கும் குர்ஆன் எவ்வளோ நேரம் ஓதுனாண்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து சின்ன சின்ன இருக்கிற அந்த ஹோம்ஒர்க் குர்ஆன் ஓதுறதுகள் மார்க் பண்ற அப்படி அமல் சாட்டும் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் செய்யற என்னன்னா புள்ளைகளை வந்து சின்னத்திலிருந்தே அந்த மார்க்க விஷயங்களுக்கு சுருவாக்குறதுக்கு இது எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணினா அல்ஹம்துலில்லாஹ் அழகா மொல்லிமாட்ட கைடோட அழகா. அது இல்லாம 2 மாசத்துக்கு ஒருக்கா மாணவர் மன்றம் நடக்கும் விளைஞ்சா. 2 மாசத்துக்கு ஒருக்கா மாணவர் இப்போ எங்கட வந்து உஸ்வத்துல் ஹசனாவுடைய இப்போ நான் அதுக்கு முன்னால் நான் எங்களோட வெப்சைட்டையும் கொஞ்சம் காட்டுறேன். அடுத்து எங்களோட ஃபீட்பேக் மாணவர் மன்றத்தில் புள்ளால் நிகழ்ச்சி செய்கிறதை நான் உங்களுக்கு கொஞ்சம் போட்டு காட்டுறேன். அதுக்கு முன்னால் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்ட ஃபீட்பேக் வந்து உஸ்வத்துல் ஹசனா ஃபேஸ்புக் பேஜ்லேயே மீக்குது, இதிலே மீக்குது, யூடியூப்லேயே மீக்குது. நான் 1 2 ஃபீட்பேக்கை நான் உங்களுக்கு போட்டு காட்டேன். நீங்கள் கொஞ்சம் அதை கேளுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. நான் உஸ்வத்துல் ஹசனால கிட் செக்ஷனில் கிளாஸ் 2ல் படிக்கிற அஹ்லாவுடைய அம்மா பேசுகிறேன்.
எங்கள் மகள் அஹ்லா நர்சரி போகிற நேரம் உசத்துல் ஹசன் அகாடமியில் ஜாயின் பண்ணினா. ஜாயின் பண்ணுற நேரம் அவளுக்கு அரபிக் லேட்டஸ்ட் மட்டும் தான் தெரிகிற நிலையில தான் ஜாயின் பண்ணினா. அதுக்கு பின்னால் மௌலிமாட வழிகாட்டது கீழே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி அந்த அரபு லேட்டஸ்ட்க்கு ஹரக்கத் வச்சுற அளவும் மௌலிமாக்கள் அழகான முறையில் சொல்லிக் கொடுத்து, அதே நேரம் எழுத்துக்களை கூட்டி ஓதுறதுலேருந்து அல்ஹம்துலில்லாஹ்னு இப்போ ஒரு வருஷத்துள்ளுக்கு குர்ஆனை நல்ல முறையில் பார்த்து தஜ்வீதோட அழகான முறையில் ஓதக்கூடிய அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வட்டிக்குது. இப்போ சூரா பக்கரால சில ஆயத்தெல்லாம் அப்படியே ஓதிட்டிருக்கிறேன் அல்ஹம்துலில்லாஹ். இது எல்லாத்துக்கும் அல்லாஹ்க்கு முதலாவது நான் நன்றி செலுத்துறதோட உஸ்தத்துல் ஹசனா இந்த அகாடமியில் எங்களோட கிளாஸுக்காக எங்களோட மகளோட கிளாஸுக்காக படித்து தரக்கூடிய மல்லிமாட இது வந்து ஒரு ஃபீட்பேக். நான் இன்னும் 2-3 ஃபீட்பேக் அவங்களுக்கு காட்டுறேன் சும்மா நார்மலா. பாருங்க. අස්සලාමු අලයිකුම් වරහමතුල්ලාහි වබරකාතුහු. මගේ දුව අමීනා අස්මින් ඇය උසතුල් හසනත් අකාදමි එකේ 26 கிளாஸ் එකේ ஃபர்ஹ மௌலிமா. இது வந்து சிங்கள மீடியம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்றோட இது எங்கடா வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், சிங்கள மீடியம் 3 மீடியமும் மேய்க்குது. அவங்களுக்கு இங்கிலீஷ் தான் வேணும்டா, ඉංග්‍රීසි සිංහල නම් வேணும்டா, සිංහල නම් මූණුවල මුන්ටොන්ට කාටන් පාරන. යටතේ දැන්ට ඉගෙනම ලබනවා. අපි මද්රසාවේදී ජොයින් වෙලා තාම මාස 6ක් වැනි කෙටි කාලය. නමුත් ඒ කෙටි කාලය තුළදීම මගේ දුව තජ්වීද් රූල්ස් එක කුරාන් රිසයිට් කරන්න පුරුදු වෙලා ඉන්නවා. ඇත්තටම හරිම සන්තෝෂයි. යට තාම අවුරුදු 8යි. ඒත් ලස්සනට තජ්වීද් රූල්ස් එක රිසයිට් කරනවා. ඇත්තටම හරිම සන්තෝෂයි. එතන මද්රසා එකේ මේ කුරාන් රිසයිටල් විතරක් නෙමෙයි හදීස් පොඩි පොඩි දුවාස් ඔක්කොම කියලා දෙනවා. ඒ වගේම එයාලට පාඩම් කරගන්න මතක තියාගන්න පුළුවන් විදිහට. சரி, இது உண்டு. அடுத்தது Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. I'm Akif's mother who studies in level 2. I'm truly impressed with Usul Hassan Academy where my son studies online Quran. Even though he is still in nursery, he has already reached level 2. So it shows that the effective teaching and the dedication of the Maulima. Maulima teaches very well, following proper rules and regulations. So I can see a remarkable improvement in my son's learning. He is now able to recite du'as, hadiths and other important religious teaching with confidence. So I deeply thankful to the Maulima and the Academy Usatul Hasana for their sincere efforts. I wish them continued success and pray that they keep guiding children in the right path. Jazakallah khair. சரி, இது அடுத்தது வந்து நான் சொன்னேன் மன்றங்கள் அதே உண்டை காட்டுறேன். அது இல்லாமல் பாருங்க, இது வந்து உஸ்தாதுல் ஹசனோட ஸ்டூடெண்ட்ஸ் உண்டு. சரிங்க, அது இல்லாமல் உஸ்தாதுல் ஹசனோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு மௌலிமாட வழிகாட்டல்னால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வீடியோ ஷூட் பண்ணி செஞ்சது. நீங்கள் பார்க்குற நான் நெட்டில் எடுத்தது ஒன்றும் இல்லை. அதுக்கு வாய்ஸை வந்து நெட்லேருந்து எடுத்து போட்டு இது பண்ணிக்கிறாங்க. இதை பாருங்க. لبيك اللهم لبيك لبيك பாருங்க, இது வந்து உஸ்தாதுல் ஹசனோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இதெல்லாம் இது பண்ணிக்கிறாங்க ஹஜ்ஜில் ஈக்கிற மாதிரி. ஏன்னா இவ்வளவு எல்லாம் நான் ஆன்லைனில் இருந்தாலும் நான் என்ன சொல்கிறேன்டா, இவ்வளவு எல்லாம் மொழிமாக்கள் அந்த தேவையோடு இதாக்கி ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. கிழமையில் 5 நாள் பாடம் நடக்கும். திங்களிலிருந்து வெள்ளி மட்டும் பாடங்கள் நடக்கும். لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك.
நீங்கள் பார்த்ததெல்லாம் வந்து சுதர்சனோட ஸ்டூடெண்ட்ஸால் செய்யப்பட்டது. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து எங்களோட வெப்சைட்டை உங்களுக்கு பார்த்துக்கொள்ளையிலும். வெப்சைட்டில் வந்து எங்களோட வெப்சைட்டை இது பண்ணாடா நாங்கள் யார் நான் ஏண்டா எல்லாத்தையும் சொல்ல போனால் மிச்சம் டைம் போகும். அதான் சேனலை வந்து நீங்கள் வெப் நெட்டில் போய்த்து இந்த உஸ்வத்துல் ஹசனான்னு சர்ச் பண்ணால் ஃபுல்லாக எங்களை பற்றின எல்லா டீட்டெயில்ஸ் உஸ்வத்துல் ஹசன் அகாடமின்னு சர்ச் பண்ணால் எல்லா டீட்டெயில்ஸும் எங்களை பற்றி வரும். சரியா? அதில் வந்து உங்களுக்கு வெப்சைட்டையும் உங்களுக்கு பார்த்துக்கொண்டு செக் பண்ணி கொள்ளையிடும். சரியா? இதில் பாருங்கள், இது இது எங்களோட ஹோம் பேஜ். சரியா? இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் சுருக்கமாக போட்டிருப்பாங்க. சரியா? இதில் வந்து உங்களுக்கு கோர்சஸ், இந்த கோர்சஸ் இருக்குது. கோர்சஸை கிளிக் பண்ணி எங்களோட என்னென்ன இப்போ கிட்ஸ் குர்ஆன் கோர்ஸ்ன்றது நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் அதில் இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நீக்கிறீங்க. அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. விளைஞ்சா அது இல்லாமல் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த குர்ஆன் ஃபார் கிட்ஸ், குர்ஆன் ஃபார் லேடிஸ், அடுத்த ஒர்க் ஷாப் இருக்குது. இந்த ஃபிக்ஹ், தஃப்சீர், விளைஞ்சா ஹதீஸ், நிக்கா, சரியா, அது ஹயாத்து சஹாபா, தஜ்வீத், அஸ்கார், ஈமானியாத், இஸ்லாமிக் பேரண்டிங், இஸ்லாமிக் ஹிஸ்ட்ரி, அரபிக், அப்படி நிறைய கோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து எங்களோட ஃபீட்பேக்ஸ் எடுத்துக்கொண்டா இந்த இதுலேயும் வந்து ஃபீட்பேக்ஸ் எல்லாம் இந்த உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். இந்த லேடிஸ்ட கிட்ஸ் டே இருக்குது. அது இல்லாமல் லேடிஸ் டே இருக்குது. இது இருக்குது. எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அழகான முறையில் பார்த்துக்கொள்ளும். நான் சும்மா உண்ட ப்ளே பண்ணுறேன். இல்லை இப்படி ப்ளே பண்ணால் வேலை செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் யஹ்யா டும்மா வேலைச்சா இப்படி உண்ட இது பார்த்துக்கொள்ளும் உங்களுக்கு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அடுத்தது வந்து அபவுட் இதை கிளிக் பண்ணான்னு சொன்னால் நாங்கள் எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டோட்டலாக வரும். இது எல்லாமே எங்களை பற்றின டீட்டெயில்ஸ் வரும். டீச்சர்ஸ் மார்க் மொல்லிமாக்கள், அதில் வந்து டிரெக்டர்ஸ் மாதிரி யார் யார் உஸ்தாத் மாதிரி இருக்கிறாங்க. அடுத்தது எங்களோட மொல்லிமாக்கள்கிட்ட ஃபோட்டோஸ் போடுறதுக்கு நம்ம இதில் தான் போட்டுடல. நாங்கள் மொல்லிமாக்கள் டீட்டெயில்ஸை நாங்கள் போட்டிக்கிறோம். இல்லைங்களா? எத்தனை மொல்லிமாக்கள் இருக்கிறத நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளும். இதெல்லாம் எங்களோட மொல்லிமாக்கள். நீங்கள் வந்து எங்களோட உஸ்வத்துல் ஹசனோட யூடியூப் சேனலுக்கு போனீங்கன்னு சொன்னால் யூடியூப் சேனல்லே வந்து இப்போ எங்களோட சிச்சுவேஷனல் ஃபீட்பேக்ஸ்கள், எங்களோட வேறு வேறு உங்களுக்கு பிரயோசனமான வீடியோஸ் எல்லாம் வரும். இல்லைஞ்சா? இதெல்லாத்தையும் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். ஏன்னா ஃபேஸ்புக் பேஜுக்கு போனாலும் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் வந்து எங்களோட உஸ்வத்துல் ஹசனோட ஃபேஸ்புக் பேஜுக்கு போனான்னு சொன்னால் எல்லா சப்ஜெக்டையும் இன்ஷால்லாம் உங்களுக்கு அதில் இதுகள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அப்டேட்டுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு அதில் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்படித்தானே நீங்கள் வாரது வந்து நீங்கள் எங்கே ஓதுற பிரயோசனம் மேய்க்குமான்றதை தெரிஞ்சு தான் வரணும். அதனால தான் நாங்கள் எவ்வளோ வேலை இது பண்ணுறது கொஞ்சம் பார்த்துட்டு இன்ஷால்லா இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சப்ஜெக்டும். அடுத்தது வந்து எங்களுக்கு வந்து பாட நேரங்கள் வந்து அசருக்கு பின்னால் உள்ள நேரம் 5 மணிலேருந்து 6:15, உனக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் பாடம் நடக்கும். மஹரிபுக்கு பின்னால் 6:45 8 மணி, இஷாவுக்கு பின்னால். இது வந்து இதில் உங்களுக்கு விரும்பின டைம் ஒன்றை எடுத்துக்கொள்ளலும். ஆனால் விரும்பின டைம் எடுக்கலும்னா எல்லாம் வந்து நீங்கள் அசரு போகிறோன்னா வளமே அசரு போகிறது ஒரு நாளைக்கு அசரு ஒரு நாள் அப்படி இருக்காது. இல்லைங்க, ஒரு நாளைக்கு அசரு போகிறோம், ஒரு நாளைக்கு மஹரிப் போகிறோம், அப்படி இருக்காது. ஒரு கிளாஸில் வந்து குரூப் கிளாஸில் 13 பேர் 14 பேர் அப்படி தான் இருப்பாங்க. 1 ஹவர் பாடம் நடக்கும். மூலியமாக எல்லாருக்கும் பாடம் சொல்லி தருவாங்க, எல்லாருக்கும் பாடம் கேட்பாங்க. குரூப்பாக படித்து தர வேண்டிய விஷயங்கள், அதாவது ஸ்டோரிஸ், அந்த விஷயங்கள் குரூப்பாக சொல்லி தருவாங்க. சரியா? இதற்கான கட்டணம் வந்து அட்மிஷன் வந்து 2500 எடுப்போம். மந்த்லி ஃபீஸ் 2000 எடுப்போம். மாதம் 20 கிளாஸஸ்க்கு மேலே நடக்கும். ஏண்டா திங்களிலிருந்து வெள்ளி மட்டும் பாடம் நடக்கும். சாட்டர்டே சண்டே லீவு. 22 கிளாஸுக்கு மேலே மாதம் எப்படியும் நடக்கும். சரியா? குறைஞ்சது 20 கிளாஸஸ்க்கு மேலே நடக்கும். அந்த 20 கிளாஸஸ்க்குரிய மந்த்லி ஃபீ தான் 2000 ரூபா. சரியா? இதில் போட்டிக்குது. அடுத்தது வந்து இன்ஷால்லா நான் ஏற்கனவே சொன்னது போல் நல்ல டேலண்டான மொல்லிமாக்களாக தான் நடக்கும். மொல்லிமாக்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸான ஆக்கள், ட்ரைனிங் கொடுக்கப்பட்ட ஆக்கள். ஒவ்வொரு பிள்ளையும் தனிப்பட்ட முறையில் கவனிப்பாங்க, பாடம் கேட்பாங்க, இது பண்ணுவாங்க. இதுதான் எங்களுடைய விஷயம். இது இல்லாமல் ஃபாரின் உள்ள ஆக்கள் அல்லது எங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணுமென்ற ஆக்களுக்கு வந்து இதே சிலபஸ் தான். ஆனால் அவங்களுக்கு இப்போ குரூப், இப்போ நான் சொன்னேன் இந்த 2000 ரூபான்னு சொல்கிறது வந்து
கிழமையில் 5 நாள் நடக்கும். குரூப் கிளாஸ் 13 பேர். சில ஃபாரின் லீப்பிங்க உங்களுக்கு இந்த டைம் கஷ்டமாக இருக்கும், இல்லை இண்டிவிஜுவல் கிளாஸ் வேணும்னு சொன்னால் இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இதே சிலபஸ் வந்து அது வந்து இதை விட கொஞ்சம் சார்ஜஸ் கூட, ஏன்னா தனியாக செய்கிறன்றதுனால. இதுதான் எங்களுடைய இதுடைய சுருக்கமான விஷயங்கள். மேலதிகமான விஷயங்களை இன்ஷால்லா கேட்டுக்கொள்ளையிலும் என்ன சரின்னு சொன்னால் உங்களுக்கு இது பண்ணிக்கொள்ளையும். மேலும் கட்டாயம் இன்ஷால்லா நீங்கள் வந்து சேர்றது கன்ஃபார்மாக இருந்தால் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இது பண்ணுவாங்க. அதில் உங்களோட புள்ளோட நேமையும் ஏஜையும் ஹோம் டவுனையும் சேர்த்து இன்ஷால்லா நீங்கள் வந்து இந்த அதாவது அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோஆர்டினேட்டரோட நம்பருக்கு அது எப்போக்கு அட்மிஷனை கட்டலும் இன்னும் இன்ஷால்லா ஒரு 7 days 8 days உள்ளு கட்டணும். இப்போ அட்மிஷனை கட்டலுன்றதை நீங்கள் கட்டாயமாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட சீட்டை புக் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா ஒரு 30 பேர் 45 பேருக்கு தான் அந்த அந்த 3 கிளாஸ் எண்ணிக்கையோட அளவுக்கு தான் இடம் மீக்குது. இந்த சேரணும்னா உங்களோட சீட்டை நீங்கள் இதை டீட்டெயில்ஸில் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஒரு கிழமை அட்மிஷன் கட்டுறதுக்கு டைம் மீக்குது. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன்.